رسولا أمينا دليلا مبينا أتانا بطيبة بشيرا مجيبا مرحبا أهلا وسهلا ملوفا مرحبا أهلا وسهلا ملوفا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله يا حبيب الله رسولا أمينا دليلا مبينا أتانا بطيبة بشيرا مجيبا كان نورا ساطعا فوق كل اللامعا طلع بدرا كاملا طاب أصلا عاليا السلام عليكم كان ورحمة نورا الله ساطعا وبركاته. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயர் கொண்டு அவனால் அனுப்பப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவால் இந்த உலகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த நாளுடைய தினத்தை முன்வைத்து நாம் இன்றைய தினம் எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவில் ஒரு நிகழ்ச்சி நிரல் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த வகையிலே ரபியுனில் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதமாம். இந்த மாதத்திலே அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசா, அதாவது மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் மடவரை எனும் தேர்தல் தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எமது கல்வீடு என்று சொல்லக்கூடிய இந்த மஹல்லாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசா மாணவர்களினால் இன்றைய நிகழ்ச்சிகள் அரங்கேறப்பட இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வைக்கும் முதலாக கிராத்தினை கொண்டு எமது நிகழ்ச்சிகளை நாம் அலங்கரிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதற்காக வேண்டி கிராத்தின் மூலமாக நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதற்காக வேண்டி நாம் அன்போடு இந்த மேடைக்கு அழைப்பது எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் மாணவர்களாகிய MIM லுக்மான், MAM ஆக்கில் ஆகியோரை நாம் அன்போடு இந்த இடத்திற்கு வருமாறு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذب الثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடினேன். சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, சந்திரன் மீதும் சத்தியமாக, அது அச்சூரியனாகி அதை அடுத்து தொடர்ந்து விடும்போது, பகலின் மீதும் சத்தியமாக, அது அச்சூரியனாகி அதை வெளிப்படுத்தி விடும்போது, இரவின் மீதும் சத்தியமாக, அது அச்சூரியனாகி அதை மூடிக்கொண்டு விடும்போது, வானின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்தவன் மீதும் சத்தியமாக, பூமியின் மீதும்
அதை விரித்தவன் மீதும் சத்தியமாக, ஆத்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியவனின் மீதும் சத்தியமாக. பின்னர் அதற்கு அதன் தீமைகளையும் அதற்குரிய நன்மைகளையும் உணர்த்தினான். எவர் ஆத்மாவாகிய அதை பரிசுத்தமாக்கிக் கொண்டாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார். இன்னும் எவர் அதனை பாங்களை கொண்டு களங்கப்படுத்தி விட்டாரோ அவர் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார். சமூது கூட்டத்தினர் சாலிஹ் நபியை தங்கள் அக்கிரிமத்தால் பொய்யாக்கினர். அக்கூட்டத்தில் உள்ள மிக துர்பாக்கியமுடையவன் விரைந்து முன் வந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் சாலிஹ் நபி அந்த சமூது கூட்டத்தவர்களிடம் அல்லாஹுடைய பெண் ஒட்டகத்தை இன்சிப்பதையும் அது தண்ணீர் அருந்துவதையும் விட்டுவிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் அவரை பொய்யாக்கி அதன் கால் நரம்பை தரித்து அதை அறுத்து விட்டனர். ஆகவே அவர்களின் இரட்சகன் அவர்களுடைய இந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் மீது மண்ணோடு மண்ணாகி விடட்டும் எனும் கடும் வேதனையை இறக்கி வைத்து பிறகு சகலருக்கும் சமமாக்கினான். அதன் முடிவை பற்றி நாம் பயப்படவில்லை. வசலாம். அழகான முறையிலே இன்றைய நாளின் நிகழ்ச்சிகளை அருள்மறையாம் திருமறையின் மூலமாக ஆரம்பித்து சென்ற MIN லுக்மான் மற்றும் MAA ஆக்கில் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக நடைபெற இருப்பது மதரசா கீதம். மதரசா கீதத்தை இசைப்பதற்காக வேண்டி நாம் அழைப்பது MN ஹன்ஃபா, MNF யும்னா ஆகியோரை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நீனினொலியும் வீசிடுதே வல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். நீனினொலியும் வீசிடுதே வல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். மடவளை கல்வீட்டினிலே அல்-ஃபதஹ் மத்ரஸவின் புகழ் எங்கும் பரவட்டுமே நெஞ்சிலமைதி நிலைத்திடுமே நெஞ்சிலமைதி நிலைத்திடுமே. எழில் கொஞ்சும் தேன் துளியாய் சிட்டுகளாய் நாம் மலர்ந்திடுவோம். எழில் கொஞ்சும் தேன் துளியாய் சிட்டுகளாய் நாம் மலர்ந்திடுவோம். திருமறையாம் நம் குர்ஆனை மனனமிட்டு நாம் வாழ்ந்திடுவோம். நன்மையின் பால் நாம் நீந்திடுவோம். அல்லாஹ்வே நீ எம்மை கருணை காட்டிடு ரஹ்மானே கருணை காட்டிடு ரஹ்மானே. நீனினொலியும் வீசிடுதே வல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். மடவளை கல்வீட்டினிலே அல்-ஃபதஹ் மத்ரஸவின் புகழ் எங்கும் பரவட்டுமே நெஞ்சிலமைதி நிலைத்திடுமே நெஞ்சிலமைதி நிலைத்திடுமே. அன்பு அண்ணல் முஹம்மத் நபி அவரின் தியாகத்தை போற்றிடுவோம். அன்பு அண்ணல் முஹம்மத் நபி அவரின் தியாகத்தை போற்றிடுவோம். அதிக ஸலவாத் சொல்லிடுவோம் அதிக ஸலவாத் சொல்லிடுவோம். கண்மணியாய் நம் அண்ணல் நபி அவரின் செயலை போற்றிடுவோம் அவரின் செயலை போற்றிடுவோம். தீனினொலியும் வீசிடுதே வல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். மடவளை கல்வீட்டினிலே அல்-ஃபதஹ் மத்ரஸவின் புகழ் எங்கும் பரவட்டுமே நெஞ்சிலமைதி நிலைத்திடுமே நெஞ்சிலமைதி நிலைத்திடுமே.
அழகான முறையிலே எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் கீதத்தை பாடி சென்ற என் ஹன்ஃபா மற்றும் MNF யும்னா ஆகியோருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது நபியின் வரலாறு பற்றிய ஒரு தமிழ் உரையை கூறுவதற்காக வேண்டி நாம் அன்போடு மேடைக்கு அழைப்பது MI ஜைனப் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய முஅல்லிம் முஅல்லிமா மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்திஷ்டிய அருட்கொடையாம் அருள்மிகு இறை தூதராம் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு எனும் மகுடம் தாங்கி சிறு உரையாற்றி செல்லலாம் என முன்வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 மக்காவில் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்த வருடத்தை ஆமுல் ஃபீல் யானை வருடம் என அழைத்தனர். பிறக்க முன்பே தந்தையை இழந்த நபியவர்கள் பிறந்து 6 வருடங்களில் தாயையும் இழந்தார்கள். அவர்களுக்கு பாலூட்டிய செவிலித்தாய் ஹலீமா அம்மையார் ஆவார். தாயை மறைவுக்கு பின்னர் பாட்டரானான அப்துல் முத்தலிப் இடமும் தொடர்ந்து சிறிய தந்தையான அபூ தாலிப் இடமும் வளர்ந்தார்கள். இளமையிலேயே உண்மை பேசக்கூடியவராகவும் நம்பிக்கையாளராகவும் இருந்ததால் அனைவரும் நபியவர்களை அஸ்ஸாதிக், அல் அமீன் போன்ற சிறப்பு பெயர் சூட்டி அழைத்தனர். ஜாஹிலியா கால அறியாமையில் மூழ்கியிருந்த மக்களின் நிலை கண்டு நபியவர்கள் ஹிரா குகையில் தனித்திருந்து கவலை கொண்டார்கள். நபியவர்களின் 40வது வயதில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹியை இறக்கி நபி பட்டத்தை அருளினான். அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை ஏற்க மக்களை அழைத்த போது இழிவான சொற்களாலும் செயல்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் எப்போதும் பொறுமை, கருணை, நியாயம், ஒழுக்கம் என்பவற்றை பேணி வாழ்ந்ததனால் அவர்களுக்கு எதிராக நின்றவர்களால் கூட விரும்பப்பட்டார்கள். அல் குர்ஆனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகையில் வ இன்னக லஅலா குலுகின் அஸீம், நிச்சயமாக நீர் உயர்ந்த ஒழுக்கத்தின் மீது இருக்கிறீர், சூரா அல் கலம் 4வது வசனம் என்று கூறுகின்றான். மக்காவில் ஏகத்துவத்தினை எத்தி வைக்கும் போது பல இன்னல்களை சந்தித்த நபியவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி மதீனா நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அங்கும் தமது பிரச்சாரத்தை நடாத்தி பின் மக்காவையும் வெற்றி கொண்டார்கள். மனிதன் என்ற வகையில் நபியவர்கள் தொழில் செய்தார்கள். திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்று முழு சமுதாயத்துக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். நபியவர்களின் ஏகத்துவத்தை பணிக்கும் மிகவும் துணையாக நின்றார்கள். காசிம், அப்துல்லா, இப்ராஹிம், ஜெய்னப், ருக்கையா, ஃபாத்திமா, உம்மு குல்தும் ஆகியோர் நபியவர்களின் குழந்தைகளாவர். இவர்களில் ஃபாத்திமா நாயகி சுவர்க்கத்தின் தலைவியாக சுவர்க்கத்தை வலம் வருவார் என வர்ணிக்கப்பட்டவராவார். மேற்படி பல இன்னல்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வின் தூதை முழுமையாக மக்களுக்கு எத்தி வைத்து இஸ்லாத்தை பூரணமாக ஒரு வேதமாக மக்களிடத்தில் காட்டிய நபியவர்கள்
தமது 63வது வயதில் மதீனாவில் வபாத்தானார்கள். அவர்கள் விட்டுச் சென்ற முன்மாதிரிகள் மற்றும் வழிகாட்டல்கள் எப்போதும் எமக்கு ஒளிவிளக்காக திகழும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. வஸ்ஸலாம். நபியின் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் ஒரு உரையை வழங்கி சென்ற எமது குர்ஆன் மதரசா மாணவி MI ஜைனப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது சுபஹ் மற்றும் அசர் தொழுகையின் சிறப்பு பற்றிய ஒரு ஹதீஸ். அந்த நபிமொழியை வழங்குவதற்காக வேண்டி மேடைக்கு நாம் அழைப்பது IF உமைரா அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் சுபஹ் மற்றும் அசர் தொழுகையின் சிறப்பு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லல் பர்தைனி ஸஹலல் ஜன்னத. யார் குளிர்ந்த இரு நேரங்களில் சுபஹ் மற்றும் அசர் தொழுகைகளை தொழுகிறார்களோ அவர் சுவனம் நுழைவார். நுஷ்கல் புகாரி 574, முஸ்லிம் 635, சஹீஹான ஹதீஸ். வஸ்ஸலாம். சுபஹ் மற்றும் அசர் தொழுகையின் சிறப்பு பற்றிய ஒரு நபிமொழியை வழங்கி சென்ற IF உமைரா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களின் பெயர்கள் என்ற தலைப்பில் அவர்களுடைய பெயர்களை ஞாபகமூட்டும் வகையில் அந்த பெயர்களை கூறுவதற்காக வேண்டி மேடைக்கு நாம் அழைப்பது MF சாலிஹா அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மத் நபியின் 11 மனைவிமார்களின் பெயர்கள்: கதீஜா பின் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஃஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா, உம்மு சல்மா பின் அபி உமையா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, சஹ்பியா பின் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 11 மனைவிமார்களையும் உம்முஹாத்தின் முஃமினீன் என அழைப்பார்கள். வஸ்ஸலாம். அழகான முறையிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களின் பெயர்களை வரிசைப்படி வழங்கி சென்ற MF சாலிஹா அவர்களுக்கு நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது சுன்னத்தான தொழுகைகளில் சிலவற்றை வீட்டிலும் தொழுது கொள்வோம். அதாவது மஸ்ஜிதில் மாத்திரம் சுன்னத்தான தொழுகைகளை தொழாமல் வீட்டிலும் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்வோம் என்ற அந்த வார்த்தைக்கு உரிய நபிமொழியை வழங்குவதற்காக வேண்டி மேடையேற இருப்பது MDM அஃதல் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்தான தொழுகைகளை சிறிதில் வீட்டிலும் தொழுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும் வலா தத்தஇதுஹா குபூரன். உங்கள் தொழுகைகளில் சிலதை வீட்டிலும் தொழுது கொள்ளுங்கள், உங்கள் வீடுகளை அமல் செய்யாத கபர்களாக்கிக் கொள்ள வேண்டாம். புகாரி. வஸ்ஸலாம். அழகான முறையிலே சுன்னத்தான தொழுகைகளை வீட்டிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை வழங்கி சென்ற MDM அஃதல் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
வரலாற்றை சுருக்கமாக ஆங்கில மொழி மூலம் வழங்க இருக்கின்றனர். அந்த நிகழ்வினை வழங்குவதற்காக வேண்டி எம் ரஸ்மான் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh to Muslim Walima and my dear fellow brothers and sisters. Today I will tell us about Hazrat Muhammad sallallahu alaihi wasallam. Hazrat Muhammad sallallahu alaihi wasallam, the last prophet of Islam, was born in Makkah in 570 AD. He belonged to the respected tribe of Quraysh. His father's name was Abdullah and his mother's name was Amina. Sadly, in a small planet at an early age, he raised by his grandfather and later his uncle. He known for his honesty and truthfulness, earning the title of Alamin, which means trustworthy. At the age of 40, he received the first revelation from Allah through Jibril alayhi salam while meditating in the cave of Hira. Teaching of Hazrat Muhammad sallallahu alaihi wasallam focused on kindness, honesty, patience, and belief in one God. He called people to worship Allah and live worldly, such as lying, cheating, and hurting others. His message spread peace, justice, and brotherhood. While he spread Islam, many challenges come to him, but he remained patient and never gave up. The Holy Book Quran revealed to him over 23 years, the main guidance for Muslims. Wassalam. அழகான முறையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக ஆங்கில மொழி மூலம் வழங்கி சென்ற எமது குர்ஆன் மதரசா மாணவன் எம் ரஸ்மான் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, நாங்கள் ஏற்கனவே நேற்று கூறியிருந்ததை போல இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலிருந்து ஒரு வினா தொகுக்கப்பட்டு ஒரு கேள்வி தொகுக்கப்பட்டு அதற்கு யார் சரியான பதில் கூறுகிறீர்களோ அவர்களுக்குரிய பரிசில்களையும் நாங்கள் இதே மேடையில் வைத்து வழங்குவோம் என்றும் நேற்றைய தினம் நாங்கள் ஞாபகம் படுத்தி இருந்தோம். அந்த வகையிலே இவ்வளவு நேரமும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து ஒரு வினா தொகுத்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வினாவுக்குரிய சரியான பதிலையை அமைதியாக முறையான முறையிலே எங்களுக்கு பதிலை ஒப்படைக்க வேண்டும். யாரும் யாரோடையும் பேசக்கூடாது. நீங்களாக சிந்திச்சு தான் அந்த விடையை நீங்க சொல்லணும். முதல்ல அந்த வினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களில் 11வது மனைவி யார் என்பதுதான் உங்களுக்குரிய வினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களில் 11வது மனைவி யார் என்பதுதான் உங்களுக்குரிய வினா. இதற்கான சரியான விடையை 4 நிகழ்ச்சிகள் முடிவதற்கு முன்னால் உரிய விடையை ஒப்படைக்கப்படுமேயானால் அவர்களுக்குரிய பரிசு இதே மேடையில் வைத்து வழங்கப்படும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு 4 அல்ல 5 நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் வழங்க வேண்டும். அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். சரியான விடை தெரிந்தவர்கள் அமைதியாக எழும்பி சென்று முஅல்லிமாவிடம் விடையை சொல்லிவிட்டு வந்து அந்த இடத்திலேயே அமர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்வு முக்கிய ஓதல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது எமது அல்-ஃபதஹ் குர்ஆன் மதரசா மாணவிகளான எம் ஆயிஷா, என் ஆசியா ஆகியோரை நாம் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இங்கு சில குர்ஆன் ஆயத்துக்களையும் சில சட்டத்திட்டங்களையும் கூற வந்துள்ளோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
والضحى அதுல ஹா இங்கிருந்து வெளியாகும். தொண்டையின் நடுப்பாகத்தில் இருந்து வெளியாகும். வல்லைலி இதா சஜா அதுல ஜால் எங்கிருந்து வெளியாகும். நுனினாவு மேல்முன் பற்களில் படும் போது வெளியாகும். மா வத்தஅக ரப்புக வமா கலா இதுல காஃப் எங்கிருந்து வெளியாகும். நாவின் இறுதி அதற்கு நேரே உள்ள மேல் முரசில் படும் போது வெளியாகும். வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா அதுல கைருல் லகவில் என்ன சட்டம் உள்ளது? தன்வீனின் இதாம்பிலா உன்னாவின் சட்டம் உள்ளது. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى யதீமா ஃபஆவாவில் என்ன சட்டம் உள்ளது? தன்வீனின் இஹ்ஃபாவுடைய சட்டம் உள்ளது. وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى ஆயிலா ஃபஅனாவில் என்ன சட்டம் உள்ளது? தன்வீனின் இஹ்ஃபாவுடைய சட்டம் உள்ளது. فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ தன்ஹர் என்ற சொல்லில் என்ன சட்டம் உள்ளது? இல்ஹாருடைய சட்டம் உள்ளது. وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ வஸ்ஸலாம். அழகான முறையிலே தஜ்வீதுடைய சட்டத்தை ஒரு சூறாவை ஓதி அதில் வரக்கூடிய தஜ்வீதுடைய இடங்களை இனங்கண்டு அழகான முறையிலேயே அந்தந்த இடத்தில் என்னென்ன தஜ்வீதுடைய சட்டங்கள் இருக்கின்றன என்பதை தெளிவாக வழங்கி சென்ற எமது குர்ஆன் மதரசா மாணவிகளான AM ஆயிஷா, MN ஆசியா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வு நடைபெற இருப்பது ஒரு தஜ்வீதுடைய சட்டத்தை விளக்கி கூறுவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது எமது அல்-ஃபதா குர்ஆன் மதரசா மாணவன் MR உமர் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம் இந்த மேடைக்கு. அந்த கேள்விக்குரிய விடைக்கு இன்னும் கால அவகாசங்கள் இருக்கின்றன. சரியான விடையை தெரிந்தவர்கள் முஅல்லிமாவிடம் சென்று விடையை கூறிவிட்டு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் கேள்விகள் இருக்கின்றன கேட்பதற்கு. அதனால் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அவதானத்துடன் நுணுக்கத்துடன் கேட்டுக்கொள்ளுமாறு என்னோட மாணவர்களுக்கு நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வோம். யார் இன்றைய நாள் இந்த மீலாத் தினத்திலே உடனடியாக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பதில் கூறி எதிர்பாராத பரிசில்களை யார் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை இன்று நாம் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஃபா இஃபா என்றால் மறைத்தல். இதன் எழுத்துக்கள் 15. அவையான தா, சா, ஜீம், தால், ஜால், ஜா, சீன், ஷீன், ஸாது, லாது, தா, லா, ஃப, கஃப். இதன் விவரம்: இஃபாவுடைய எழுத்து ஏதேனும் ஒன்றுக்கு சுக்குன் செய்யப்பட்டு நூனின் பின்னால் வருமேயானால் அந்த நூனுடைய உச்சரிப்பை மறைத்து உன்னாவுடன் ஓத வேண்டும். இல்ஹார், இக்லாப், இத்காம் ஆகியவைகளை தவிர ஏனைய 15 எழுத்துக்களும் இஃபாவுடைய எழுத்தாகும். உதாரணம்: தா வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது. தா ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு. வஸ்ஸலாம். தஜ்வீதுடைய சட்டத்தை அழகான முறையிலே வழங்கி சென்ற எமது மதரசா மாணவன் MR உமர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ரமலான் மாதம் நோன்பு நோட்போம்.
ரமலானுடைய மாதம் வந்தாலே அனைவரும் நோன்பு நோட்பது கட்டாய கடமை என்ற தலைப்பிலான ஒரு நபிமொழியை வழங்குவதற்காக வேண்டி எமது மதரசா மாணவன் M.N. முகமது அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்போம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடன் நன்மை நாடியவராகவும் நோன்பு நோட்பாரோ அவரது முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். நூட்கள் புகாரி 1901, முஸ்லிம் 760, சஹீஹான ஹதீஸ். வஸ்ஸலாம். ரமலான் மாதம் நோன்பு நோட்போம் என்ற தலைப்பிலான நபிமொழியை வழங்கி சென்ற M.N. முஹம்மத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வினாக்குரிய பதில்களை கூறியவர்கள் அவசரமாக அதே இடத்தில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இன்னும் 2 நிகழ்ச்சிகள் தான் எஞ்சியிருக்கின்றது. அந்த 2 நிகழ்ச்சிகளுக்குள் யார் சரியான பதில்களை கூறுகிறீர்களோ அவர்கள் தான் அந்த பரிசில்களை தட்டி செல்ல போகிறார்கள் என்பதை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்வு ஒரு குழு கசீதா ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த குழு கசீதாவை பாடுவதற்காக வேண்டி நாம் இந்த மேடைக்கு அழைப்பது M.N. ஹன்ஃபா, M.N.F. யும்னா, M.B. ஹுதா, M.F. ஹாலா, S.A. அம்னியா ஆகிய மாணவிகளை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உதயமே நபி உதயமே, உதயமே நபி உதயமே, உங்கள் வரவாலே உலகம் சிறந்தது, உங்கள் வரவாலே உள்ளம் மகிழ்ந்தது, உங்கள் வரவாலே உலகம் சிறந்தது, உங்கள் வரவாலே உள்ளம் மகிழ்ந்தது, உங்கள் மொழியாவும் வழியானதே, உங்கள் வழியாவும் வாழ்வானதே, உங்கள் மொழியாவும் வழியானதே, உங்கள் வழியாவும் வாழ்வானதே. உதயமே நபி உதயமே, உதயமே நபி உதயமே, இறைவன் ஒன்று இறைமறை ஒன்று, ஏங்கிடும் மாற்றம் தீங்குலம் என்று. இறைவன் ஒன்று இறைமறை ஒன்று, ஏங்கிடும் மாற்றம் தீங்குலம் என்று. சாந்தியின் வழியில் சூழ்ந்திடும் நன்மைகள் சகலம் சன்மார்க்க சரிதங்கள் என்று. அண்ணல் பெருமானின் அன்பு வாழுதே, அகிலம் எல்லாம் எதிரொலிக்குதே. அண்ணல் பெருமானின் அன்பு வாழுதே, அகிலம் எல்லாம் எதிரொலிக்குதே. உங்கள் மொழியாவும் வழியானதே, உங்கள் வழியாவும் வாழ்வானதே, உங்கள் மொழியாவும் வழியானதே, உங்கள் வழியாவும் வாழ்வானதே. உதயமே நபி உதயமே, உதயமே நபி உதயமே, ஞானம் ஒன்று நியாயம் ஒன்று, நியாயமே பூமியின் வழிவாழ்வு என்று. ஞானம் ஒன்று நியாயம் ஒன்று, நியாயமே பூமியின் வழிவாழ்வு என்று. பாவங்கள் பலவும் கடந்திட்ட போதும் ஏற்கும் பொருத்தமை காட்டும். நபி கோமாய் புகழ் பாடுதே, நல்ல ஈமானின் இதயமாகுதே. நபி கோமாய் புகழ் பாடுதே,
நல்ல ஈமானி அன்பு ஆகுதே. உதயமே நபி உதயமே, உதயமே நபி உதயமே, உங்கள் வழியாவும் வழியானதே, உங்கள் வழியாவும் வாழ்வானதே. உதயமே நபி உதயமே, உதயமே நபி உதயமே, உங்கள் வரவாலே உலகம் சிறந்தது, உங்கள் வரவாலே உள்ளம் மகிழ்ந்தது, உங்கள் வரவாலே உலகம் சிறந்தது, உங்கள் வரவாலே உள்ளம் மகிழ்ந்தது. வழியாவும் வழியானதே, உங்கள் வழியாவும் வாழ்வானதே, உங்கள் மொழியாவும் வழியானதே, உங்கள் வழியாவும் வாழ்வானதே. உதயமே நபி உதயமே, உதயமே நபி உதயமே. அழகான முறையிலேயே ஒரு கசீதா, குழு கசீதாவை வழங்கி சென்ற எமது குர்ஆன் மதரசா மாணவிகளான அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் என இந்த இடத்திலேயே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய ஒரு கவிதை. அன்னவர்களை பற்றிய அந்த கவிதையை வழங்குவதற்காக வேண்டி IF உமைரா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். IF உமைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கத்து மலரே யா ரசூலல்லாஹ், ஏற்றமிகு ரபியுல் அவ்வல் பிறையும் 12ஆம் திங்கட்கிழமை சுபஹ் நேரத்தில் திங்கள் மாணவி பிறந்தார். ஏற்றமிகு ரபியுல் அவ்வல் பிறையும் 12ஆம் திங்கட்கிழமை சுபஹ் நேரத்தில் திங்கள் மாணவி பிறந்தார். நீங்கள் பிறந்த அந்நேரத்திலேயே வெளியாகின அந்த ஒளியினிலேயே, நீங்கள் பிறந்த அந்நேரத்திலே வெளியாகின அந்த ஒளியினிலே யாரும் காணா புதுமைகளை அன்னை ஆமினா கண்டார்களே, யாரும் காணா புதுமைகளை அன்னை ஆமினா கண்டார்களே. மயிலும் குயிலும் வண்ண பட்சிகளும், மயிலும் குயிலும் வண்ண பட்சிகளும் ஆடி மகிழ்ந்தே நீங்கள் பிறந்த அன்று எடுத்தறியப்பட்ட ஷைத்தானும் கதறி அழுந்தானே. நீங்கள் பிறந்தன்று பித்தனாவை அகற்றிய கோமானே, அமைதியை கொண்டு வந்த பூமானே. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானும் கதறி அழுந்தானே. நீங்கள் பிறந்த அன்று பித்தனாவை அகற்றிய கோமானே, அமைதியை கொண்டு வந்த பூமானே. அன்னை கதீஜாவின் உள்ளத்தில் உத்தமரே, சந்திரனை இரண்டாக பிறந்த வித்தகரே. அன்னை கதீஜாவின் உள்ளத்தில் உத்தமரே, சந்திரனை இரண்டாக பிளந்த வித்தகரே. மக்கத்து பூமானே, மதினத்து சீமானே, அநாதையாய் பிறந்து அநாதைகளை ஆதரித்து கோமானே. அன்னை ஆமினா மடியில் தவிழ்ந்த பூமானே, அன்னை ஆமினா மடியில் தவிழ்ந்த பூமானே. அஸ்ஸாதிக்காய் அல் அமீனாய் வலம் வந்த நபிகள் பெருமானே, அஸ்ஸாதிக்காய் அல் அமீனாய் வலம் வந்த நபிகள் பெருமானே. என்றும் என் உள்ளத்தில் நினைவில் நிற்கும் இறைநூறே, என்றும் என் உள்ளத்தில் நினைவில் நிற்கும் இறைநூறே. இறைநூறே யா ஹபீபே, என்றும் என் சலாமும் மீதே. இறைநூறே யா ஹபீபே, என்றும் என் சலாமும் மீதே. அஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிது யா ரசூலுல்லாஹி ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அழகான முறையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றின ஒரு கவிதையை வழங்கி சென்ற மதரசா மாணவிக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்வதற்கு முன்னால் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விக்குரிய நேர கால அவகாசம் முடிவடைந்து விட்டது. ஏற்கனவே வழங்கப்பட்ட கேள்விகளுக்குரிய நேர அவகாசம் முடிவடைந்து விட்டது.
வழங்கப்பட்ட வினாவுக்கு விடை அளித்த ஒரே ஒரு மாணவன் அல்லது மாணவி இருக்கிறார்கள். மாணவன் அல்லது மாணவி இருக்கிறார். அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடையை வழங்கி இருக்கிறார். ஆம், அடுத்த நிகழ்வுக்கு நாம் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். அடுத்த வினா, அடுத்த இந்த நிகழ்வுக்கு அடுத்ததாக உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதே, அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த நிகழ்வு தஜ்வீதுடைய சட்டம். தஜ்வீதுடைய ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது எமது மதரசா மாணவன் எம் பிலால் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுகாம் என்றால் இணைத்தல். இதன் எழுத்துக்கள் 6. அவையாவன யா, ரா, மீம், லம், வாவ், நூன். இவைகளை சுருக்கமாக யர்மலூன எனப்படும். இதுகாம் என்பது தன்வீனில் இறுதியாக வரும் நூன் என்ற உச்சரிப்பை அடுத்து வரும் எழுத்தாக மாற்றி அடுத்து வரும் மேலே கூறப்பட்ட எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வறுமையானால் உன்னா செய்து ஓதுவதாகும். இதுகாம் 2 வகைப்படும். அவையாவன இதுகாம் பிகுன்னா, இதுகாம் பிகுன்னா, இதுகாம் பிலா குன்னா. இதுகாம் பிகுன்னா என்றால் உன்னாவுடன் ஓதுவதாகும். அதன் எழுத்துக்கள் 4. அவையாவன யா, வாவ், மீம், நூன். இவைகளை சுருக்கமாக யோமினு எனப்படும். இதன் விவரம்: இதுகாம் பிகுன்னாவின் எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று தன்வீனுக்கு பின் வறுமையானால் இணைத்து உன்னாவுடன் ஓத வேண்டும். உதாரணம் யா யௌமஇஸி யஸ்துருன் நாஸு. இதுகாம் பிலா குன்னா. இதுகாம் பிலா குன்னா என்றால் உன்னா இன்றி ஓதுவதாகும். இதன் எழுத்துக்கள் 2. அவையாவன லாம், ரா. இதன் விவரம்: இதுகாம் பிலா குன்னாவின் இரு எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வறுமையானால் இணைத்து உன்னா இன்றி ஓத வேண்டும். உதாரணம் லாம் ஃபவைலுல் லில் முஸல்லீன். வஸலாம். தஜ்வீதுடைய சட்டத்தை நல்ல முறையிலே தெளிவான முறையிலே வழங்கி சென்ற மதரசா மாணவன் எம் பிலால் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது பரலான தொழுகையை விடக்கூடாது. பரலான தொழுகையை விடுவதற்குரிய சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்ற ஒரு நபிமொழியை வழங்குவதற்காக வேண்டி MFM ஹம்தி அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரலான தொழுகைகளை விடக்கூடாது. قال رسول الله صلى الله عليه وسلم من ترك صلاة العصر فقد أحبط عمله. யார் அசர் தொழுகையை விட்டு விடுகிறார் அவருடைய அமல் அழிந்து விடுகின்றது. புகாரி. சலாம். பரலான தொழுகையை விடக்கூடாது என்ற தலைப்பிலான ஒரு நபிமொழியை வழங்கி சென்ற எமது குர்ஆன் மதரசா மாணவன் MFM ஹம்தி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஏற்கனவே வழங்கி இருந்த வினாவுக்குரிய சரியான விடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 11வது மனைவி அன்னை மைமூனா என்பதுதான் சரியான விடை. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. ஆம், அந்த சரியான விடையை கூறிய ஒரு மாணவர் இருக்கின்றார். அந்த மாணவர் எமது குர்ஆன் மதரசா மாணவன் MR உமர் அவர்கள் தான் அதற்குரிய சரியான விடையை கூறியிருக்கின்றார்கள். அவருக்குரிய பரிசுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவின் இறுதியில்
வழங்கப்படும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அடுத்த வினாவை நாங்கள் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வரலாறு, வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு சிங்கள மொழி மூலமான ஒரு பேச்சு. அந்த சிங்கள மொழி மூலமான அந்த பேச்சை வழங்குவதற்காக வேண்டி நாம் மேடைக்கு அழைப்பது MJM ஹாஷிம் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. අද මම ඔබ ඉදිරියෙන් දක්වන්න යන්නේ අපගේ ආදරණීය නබි මුහම්මද් සල් වහන්සේගේ ජීවක සටාවයි. නබි වහන්සේ කීව 570 මක්කා නගරය උපන්හ. ඔහිගේ පියතුමා වූ අබ්දුල්ලා නබිතුමා උපන්නේම පෙරමිය ගාගියා. ඔහි මවරු ආමිනා නබිතුමා වයස අවුරුදු 6ක් වූ විට මියගේ ඉන්පසු ඔහිගේ සීයා වූ අබ්දුල් මුත්තලිබ් තුමා ඔහි මියගිය පසුව නබිතුමාගේ මේනියගේ අක්කා ඔහි නංසා සැරසීය. නබිතුමා වයස 25 දී ಖದೀಜಾ ಮೆದನಿಯ ಸමග විවාහ විය. වයස අවුරුදු 40 දී ඔහි නබිත්වය ලැබෙයි. ඉන්පසු ඔහි තම ජීවිතය පුරාම ඉස්ලාම් ධර්මය විරසාර කළේය. ජනතාවට උපකාර කළේය. නබිතුමාගේ අවුරුදු 83ක ජීවිත කාලය භාර්යාවක් දෙනක් විවාහ කරත්තේය. රටේන් 100ක් වගේන් නායකයන් වගේන් රජතුමන් වගේන් සමාන මහ පන්වනදියක් වගේන් ජීවත් වුණා. වසலாம். அழகான முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பிலான ஒரு சிங்கள மொழி மூலமான பேச்சை வழங்கி சென்ற எமது மதரசா மாணவன் MJM ஹாஷிம் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஆம், ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருந்தது போன்று நடைபெற்று முடிந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து ஒரு வினாவை நாங்கள் தொகுத்தெடுத்து இருக்கின்றோம். அந்த வினாவுக்குரிய சரியான பதிலை அமைதியாக எழுப்பி சென்று முஅல்லிமாவிடம் கூறிவிட்டு அதே இடத்தில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள். ஆம், வினா என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்கள் பிறந்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரபியுனில் அவ்வல் மாதம். இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த திகதி 12ஆம் திகதி. ரபியுனில் அவ்வல் மாதம் 12ஆம் திகதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். ஆம், வினா என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 12 எந்த நேரம் பிறந்தார்கள் என்பது தான் வினா. அன்றைய நாள் எந்த நேரம் பிறந்தார்கள் என்பது தான் வினா. இதற்கு பின்னால் நடக்க இருக்கக்கூடிய 5 நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் உங்களுடைய வினாக்களை முஅல்லிமாவிடம் வழங்குங்கள். ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அனைவருக்கும் பதில் சொல்ல முடியும். சரியான பதிலை அதிகமானவர்கள் சொன்னால் குழுக்கள் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படும். அதனால அவசரப்பட தேவையில்லை. யாரும் அமைதியாக பேசி சொல்லுங்க. 5 பேர் சொன்னாலும் அதுல ஒத்தரைத்தான் நாங்க புறக்கி எடுப்போம் குழுக்கள் மூலமாக. அதனால அமைதியாக சொல்லுங்க. 5 நிகழ்ச்சி வரும் வரைக்கும் டைமிங். ரைட், அடுத்த நிகழ்வுக்கு நாம் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். வினா விளங்கிச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிறந்த மாசம் ரபியுனில் அவ்வல் மாதம், திகதி 12ஆம் திகதி. அந்த நாள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரம் பிறந்தார்கள் என்பது தான் வினா. அடுத்த நிகழ்வுக்கு நாம் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் இருந்துதான் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நிகழ்வு ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவோம் என்ற தலைப்பிலான ஒரு நபிமொழியை வழங்குவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது MF திக்ரா அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துல் ஜமாஅத்தி அஃலலு மின் ஸலாத்தில் ஃபஸ்ஸி பிஸப்இன் வ இஸ்ரீன தரஜத்தன். ஜமாத்துடன் தொழுவதில் சிறப்பு பற்றிய ஒரு நபிமொழியை வழங்கி சென்ற மாணவி MF திக்ரா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது சந்தர்ப்ப துஆக்களில் சிலவற்றை வழங்குவதற்காக வேண்டி நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கவிருப்பது MS அஃலல் அவர்களை அழைக்கின்றோம். சந்தர்ப்ப துஆக்களில் சிலவற்றை அலங்கரித்து செல்வதற்காக வேண்டி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆக்கள். யாரும் நலம் விசாரித்தால் நல்லதை பெற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. யாராவது உதவி உபகாரம் செய்தால் ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அல்லாஹ் தங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. உயரமான இடங்களில் ஏறும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். தாழ்வான இடங்களில் இறங்கும் போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் கூறுவதை கேட்டால் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஒரு விடயத்தை செய்ய நினைக்கும் போதும் அதை பற்றி பிரஸ்தாபிக்கும் போதும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். ஏதாவது விடயத்தில் ஆச்சரியம் ஏற்பட்டால் சுப்ஹானல்லாஹி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக தூய்மையான, அல்லாஹ் மிக பெரியவன். வஸ்ஸலாம். அழகான முறையிலேயே சில சந்தர்ப்ப துஆக்களை வழங்கி சென்ற மாணவன் MS அஃலல் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு இஸ்லாமிய வரலாறு, ஒரு இஸ்லாமிய சம்பவம் ஒன்றை வழங்குவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது எமது மதரசா மாணவி MN ஹைதா அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஹாபுல் ஜன்னா என்கின்ற தோட்டக்காரர்களின் வரலாற்று ஒன்றை பற்றி கூற முன்வந்துள்ளேன். யமன் நாட்டில் சன்ஆ என்ற ஊரில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 5 ஆண் குழந்தைகள் இருந்தன. அதனுடன் அல்லாஹ் அவருக்கு சொத்து செல்வங்களையும் கொடுத்திருந்தார். அல்லாஹ் கொடுத்திருந்த செல்வங்களில் முக்கியமானது அழகிய தோட்டம். அந்த தோட்டத்தில் பல வகையான பழங்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அறுவடை காலம் நெருங்கியதும் அதில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுத்தோ அவர்களின் பசியை போக்குவார்.
தந்தை தர்மம் செய்வது 4 குழந்தைகளுக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் 5வது குழந்தை மட்டும் தந்தைக்காக பரிந்து பேசினார். அதனால் 5வது குழந்தையை பழிவாங்க திட்டம் தீட்டினார்கள். 5வது குழந்தையும் வேறு வழியில்லாமல் இந்த 4வருடனுமே சேர்ந்து கொண்டார். சில நாட்கள் கடந்து விட்டது. இவர்கள் நினைத்த மாதிரியே இவர்களுடைய தந்தை மரணித்து விட்டார். தந்தையின் சொத்து செல்வங்கள் எல்லாம் இவர்களுக்கே வாரிசாகிவிட்டது என மகிழ்ச்சி அடைந்தார்கள். அறுவடை காலம் நெருங்கியது. அவர்கள் நினைத்தார்கள், இதில் ஒரு பங்கு கூட ஏழைகளுக்கு போய்விடக் கூடாது என நினைத்தார்கள். அன்று இரவு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி அந்த தோட்டத்தை சுற்றி வர சொன்னார். அந்த காலையில் எழும்பி வந்து பார்த்ததும் அந்த தோட்டத்தில் இருந்த பழங்களுக்கு பதிலாக சாம்பல் இருந்தது. இவர்கள் இதில் புரிந்து கொண்டார்கள், பேராசை பெருநட்டம் என்று. வஸ்ஸலாம். அழகான முறையிலே இஸ்லாமிய ஒரு வரலாற்றை சம்பவத்தை வழங்கி சென்ற மாணவி எம்என் ஹைதா அவர்களுக்கு ஜஸாகுமுல்லாஹு கைரன். இன்னும் 2 நிகழ்வுகள் எஞ்சியிருக்கின்றன. அந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரிய சரியான பதிலை கூறுங்கள் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாம் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்வு ஒரு தஜ்வீத் சட்டம் அரங்கேற இருக்கின்றது. அந்த தஜ்வீத் சட்டத்தினை கூறுவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது மதரசா மாணவன் எம்என் அப்துல் முஹ்சி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்ஹார் என்றால் வெளியாக்குதல். இதன் எழுத்துக்கள் 6. அவையாவன ஐன் ஹா, ஹம்ஸா ஹா. இதன் விவரம்: இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று சுகூன் செய்யப்பட்ட நூனிற்கு பின் வருமேயானால் அந்த நூனின் உச்சரிப்பை எந்த மாற்றமும் இன்றி பூர்த்தியாக வெளியாக்கி ஓத வேண்டும். தொண்டையிலிருந்து வெளியாகும் அனைத்து எழுத்துக்களும் இல்ஹாருடைய எழுத்துக்கள் ஆகும். உதாரணம்: ஹா, ஐன், சிராத்தல்லதீன அன்அம்த. ஹம்ஸா, ஹைரும் மின் அல்ஃபி. இக்லாப் என்றால் பிரட்டுதல். இதன் எழுத்து 1, அதுவாகிறது பா எனும் இக்லாபுடைய எழுத்து சுகூன் செய்யப்பட்ட நூனிற்கு பின் வருமேயானால் அந்த நூனை மீமாக மாற்றி அல்லது பிறற்றி உன்னாவுடன் வெளியாக்கி ஓத வேண்டும். உதாரணம்: பா கல்லலையும்பதன்ன. வஸ்ஸலாம். அழகான முறையிலே தஜ்வீத் சட்டத்தினுடைய விளக்கத்தை வழங்கி சென்ற மாணவன் எம்என் அப்துல் முஹ்சி அவர்களுக்கு ஜஸாகுமுல்லாஹு கைரன். அடுத்து நடைபெற இருப்பது அல் குர்ஆனுடைய சிறப்பு பற்றி கூறுவதற்காக ஒரு உரையை வழங்குவதற்காக வேண்டி நாம் அன்போடு இந்த மேடைக்கு அழைப்பது எம்.எஸ். ஹிமா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனுடைய சிறப்பு: அல்லாஹ் மனிதனை படைத்து அவன்தான் விரும்புவது போல் வாழ்ந்து கொள்ள விட்டுவிடாமல் வாழ்க்கை நெறியை வேதங்களின் மூலமும் தூதர்களின் மூலமும் வகுத்து கொடுத்தார். இந்த அடிப்படையில் மனித சமுதாயத்திற்கு இறுதி வேதமாக அல் குர்ஆனையும் இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மலர்களையும் அனுப்பியுள்ளான். எனவே நமது வாழ்க்கையை மன இச்சைப்படி அமைத்துக் கொள்ளாமல் அல் குர்ஆனும் நபி மொழியும் காட்டித்தரும் நெறியிலேயே அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே முஸ்லிமின் உயரிய பண்பு, குர்ஆன் மற்றும் ஹதீஸின் எதிர்பார்ப்புமாகும். மார்க்கத்தில் இவ்விரு அங்கங்களின் முதலிடம் பெறுவதே அல் குர்ஆன் ஆகும். அல் குர்ஆனுடன் இரண்டு விதமான தொடர்புகளை ஏற்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். திருக்குர்ஆனை பொருளறிந்து படிப்பது, அதன் கட்டளைகளை புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அல் குர்ஆனை அதிகமாக ஓதி அளவற்ற நன்மைகள் பெற்றுக் கொள்வது. வஸ்ஸலாம். அழகான முறையிலேயே அல் குர்ஆனுடைய சிறப்பு பற்றிய ஒரு உரையை வழங்கி சென்ற மதரசா மாணவி MS ஹிமா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், பிறை 12வது தினம் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்த நேரம் எது என்பதுதான் கேட்கப்பட்டிருந்த கேள்வி. கேள்விக்குரிய பதிலளிக்கும் நேரம் நிறைவடைந்து விட்டது. சரியான பதிலை அதிகமானவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரை நாம் குழுக்கள் மூலம் தெரிவு செய்து அவர்களுக்குரிய பரிசுகளை வழங்குவோம் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு, அடுத்த வினா இன்னும் 3 நிகழ்ச்சிக்கு பின்னால் வழங்கப்படும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாம் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். அடுத்து நடைபெற இருப்பது ஒரு ஹதீஸ், அதாவது அதானுக்கு பதில் கூறுவோம் என்ற தலைப்பிலான ஒரு நபிமொழியை வழங்குவதற்காக வேண்டி நாம் மேடைக்கு அழைப்பது MF ஹபீப் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதானுக்கு பதில் கூறுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சமிஅ்துமுன் நிதாஅ ஃபகூலு மிஸ்லமா யகூலுல் முஅஸ்ஸினு. நீங்கள் அதானை கேட்டால் முஅஸ்ஸின் சொல்வது போல் சொல்லுங்கள். வஸ்ஸலாம். அழகான முறையிலேயே ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற மாணவன் ஹபீப் அவர்களுக்கு நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்து நடைபெற இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய ஒரு ஆங்கில மொழி மூலமான ஒரு உரை. அந்த ஆங்கில மொழி மூலமான உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி நாம் அன்போடு மேடைக்கு அழைப்பது மதரசா மாணவி MJ ஆலியா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். ஏற்கனவே வழங்கப்பட்ட வினாவுக்குரிய சரியான பதில் சுபகுடைய நேரம் என்பதுதான் சரியான பதில். அந்த வினாவுக்கு பதிலளித்த சரியான போட்டியாளரை நாம் தெரிவு செய்து அவர்களுடைய பரிசுகளை வழங்க இருக்கின்றோம். Dear Muallim, Muallima and my dear friends, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today I will be speaking about our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Prophet Muhammad sallallahu alaihi wasallam is born in Makkah in the year 570 CE. He is the last messenger of Allah and is hence known as seal of the Prophet. He taught us to pray, to be kind, to help the poor and the needy, and always speak the truth. He was called Al-Amin, the trustworthy, because everyone knew he never lied. The Prophet is the best example to all mankind. The Prophet is the best example to all mankind. He was very gentle, loving, caring, and patient to all people.
At the age of 40, he received the revelation of the Quran from Allah through Angel Jibril at the 27th night of Ramadan at the cave of Hira. Through his life, he faced hardship, persecution, and loss. Yet he still remained patient, hopeful, and showed love. Today, his message continues to Today, his message continues to inspire billions across the world, reminding us that true success lies in faith, good deeds, and compassion to all. We should try to follow his good examples and live as he taught us. Thank you. அழகான முறையிலேயே ஆங்கில மொழி மூலமான ஒரு பேச்சை வழங்கி சென்ற மாணவி எம்ஜே ஆலியா அவர்களுக்கு நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு கைர். ஏற்கனவே வழங்கியிருந்த வினாவுக்குரிய சரியான பதில் சுபஹ் என்ற அந்த சரியான பதிலை வழங்கிய 8 மாணவிகள் இருக்கின்றார்கள். 8 பேர் இருக்கிறார்கள். அந்த 8 பேரில் ஒருவரை நாம் தெரிவு செய்ய போகின்றோம். அந்த 8 பேரில் ஒருவரை நாம் தெரிவு செய்ய போகின்றோம். அதற்காக வேண்டி ஒரு மாணவரை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கப்பட போறோம். யார் வர போனீங்க? 5th கிளாஸ்ல யார் வர போறீங்க? ஒத்துருவாங்க. ஆஹிர் அப்படியா? எப்படி கீழே போடுவேன், கொண்ட புறக்கி தரணும், சரிதானே? என்னிடத்திலே ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கிறார். யாரா அந்த அதிர்ஷ்டசாலி? யாரா அந்த அதிர்ஷ்டசாலி? வினாவுக்குரிய பதில் கூறி 8 பேரில் ஒருவரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? அந்த அதிர்ஷ்டசாலியை நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து நாம் அறிவிப்போம் என்று வழங்கி கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சி இடம்பெற இருப்பது சந்தர்ப்ப துஆக்கள். சில சந்தர்ப்ப துஆக்களை வழங்குவதற்காக வேண்டி எம்எஸ் ஆகி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த அதிர்ஷ்டசாலி இந்த நிகழ்ச்சிக்கு அப்பால் உங்களுக்கு தெரிய வரும். கூறின பதிலில் நான் தான் அதிர்ஷ்டசாலி என்று பார்ப்போம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கும் முன் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வஅஹ்யா. யா அல்லாஹ், உன் பெயரை கூறி மரணிக்கிறேன், மேலும் உயிர் பெறுகிறேன். தூங்கி எழுந்ததும் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். நம்மை மரண அடைய செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் உயிர் வழங்கப்பட்டு எழுப்பப்படுவது அவன் பக்கமே ஆகும். மனசல கூடத்திற்கு நுழையும் முன் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபஸி வல் ஹபாயிஸி. அல்லாஹ்வின் பெயரை கூறி நுழைகிறேன். யா அல்லாஹ், கெட்ட ஆண் பெண் ஜின்களை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மனசல கூடத்திலிருந்து வெளியேற்றிய பின் ஓதும் துஆ. சுப்ஹானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஊது பிக மினல் ஹுபஸி வல் ஹபாயிஸி. யா அல்லாஹ், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்து அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். வஸ்ஸலாம். அழகான முறையிலே சந்தர்ப்ப துஆக்களை வழங்கி சென்ற மாணவன் எம்எஸ் அகி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு கசீதா, குழு கசீதா. அந்த கசீதாவை பாடுவதற்காக வேண்டி நாம் அன்போடு மேடைக்கு அழைப்பது MIM லுக்மான், MAA ஆகில், MR உமாம் ஆகியோரை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கு முன்னால் ஏற்கனவே வழங்கியிருந்த அந்த வினாவுக்கு சரியான பதில் கூறிய 8 பேர்களில் ஒருவரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது ஒரு மாணவி என்பது தான் அதிர்ஷ்டசாலி. அந்த மாணவி யார் என்று கேட்டால் அந்த மாணவி MN ஹன்ஃபா.
இரண்டாவது வினாவுக்கு அதிர்ஷ்டசாலியாக ஹன்ஃபா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த நிகழ்ச்சி கசீதா. குழு கசீதாவை பாடுவதற்காக வேண்டி நாம் அந்த மாணவர் குழுவை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உயிரே ஏந்தலரே, கண்கள் தேடும் காதலரே, உங்கள் பேச்சில் உள்ளம் முருகும் நேரங்கள் அனைத்தும் நிமிடங்களாம் என நினைவே ஏந்த நபியே புகழ் பாடவா. இப்பாடல் வரியில் நாயகனே உம்மை போற்றவா. யா நபியே யா ஹபீபே, பாடுமிங்கள் தேடலும் நீரே தேடலும் நீரே. யா நபியே யா ஹபீபே, பாடுமிங்கள் தேடலும் நீரே தேடலும் நீரே. எந்த உயிரே ஏந்தலரே, கண்கள் தேடும் காதலரே, உங்கள் பேச்சில் உள்ளம் முருகும் நேரங்கள் அனைத்தும் நிமிடங்களாகும் என நினைவே ஏந்த நபியே புகழ் பாடவா. இப்பாடல் வரியில் நாயகனே உம்மை போற்றவா. கண்ணீரும் கதரும் வருகை தேடி என் பாதங்கள் போகும் மதினம் நாடி. கண்ணீரும் கதரும் வருகை தேடி என் பாதங்கள் போகும் மதினம் நாடி. என் தம் தீரா கண்ணீர் கடலில் மூழ்கிடும் வேளையிலே, என் தாகம் தீர்க்கும் கண்ணீர் துடிப்பில் கண்ணில் கண்மணியே. யா நபியே யா ஹபீபே, பாடுமெங்கள் தேடலும் நீரே தேடலும் நீரே. யா நபியே யா ஹபீபே, பாடுமெங்கள் தேடலும் நீரே தேடலும் நீரே. எந்த உயிரே ஏந்தலரே, கண்கள் தேடும் காதலரே, உங்கள் பேச்சில் உள்ளம் முருகும் நேரங்கள் அனைத்தும் நிமிடங்கள் என் நினைவே ஏந்த நபியே புகழ் பாடவா. இப்பாடல் வரியில் நாயகனே உம்மை போற்றவா. அழகான முறையிலேயே ஒரு கசீதாவை வழங்கி சென்ற மாணவர் குழுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்ததாக இடம்பெற இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நற்குணம் பற்றி ஒரு உரை. அந்த உரையை வழங்குவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது MAM ஷஹாத் அவர்களை நாம் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் நற்குணங்கள். தமது உம்மத்திற்காக தமது வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள், தமது வளர்ப்பு தாயை போல கண்ணியப்படுத்தி வைத்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவிடை செய்தவரிடம் கூட ஏன் இதை செய்யவில்லை என கூட கேள்வி கேட்டதில்லை. தனது அத்தனை மனைவிமாருடன் அழகிய முறையில் நடந்து கொண்டார். தனக்கு எதிராக செயற்படுபவர்களுடன் அழகான முறையில் நடந்து கொண்டார். பிழை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்காது மன்னிப்பை வழங்க முன்னின்றவர், பெருமையற்றவர், இரக்க குணத்தால் உயர்ந்தவர், பிறரின் வழி உணர்ந்து செயற்படுபவர். வஸ்ஸலாம். அழகான முறையிலேயே நபிகளாரின் நற்குணம் பற்றி வழங்கி சென்ற மாணவன் MAM ஷஹாத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்து சுன்னத்துக்களை பின்பற்றுவோம் என்ற தலைப்பிலான ஒரு நபிமொழி. அந்த நபிமொழியை வழங்குவதற்காக வேண்டி NM ஐமான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துக்களை பின்பற்றுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து.
எங்கள் வழிக்கு மாற்றமான ஒரு செயலை யார் செய்கின்றாரோ அது நிராகரிக்கப்பட்டதாகும். அழகான முறையிலேயே ஒரு நபிமொழியை வழங்கி சென்ற மாணவன் எம் ஐமான் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்து தொழுகை பற்றிய ஒரு உரை ஆங்கில மொழி மூலமான அந்த உரையை வழங்குவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது M.R. ஜிக்ரா அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today I'm going to talk about importance of Salah. Salah is the second pillar of Islam. Salah reduces stress. It is the first thing to be asked on the day of the judgment. 5 daily prayers include Fajr, Dhuhr, Asr, Maghrib and Isha. Muslim must perform a ritual washing wudu to prepare Salah. In the Arabic language, prayer is called Salah. Muslim must pray 5 times a day. Salah is only way to communicate with Allah. Prophet Muhammad sallallahu alaihi wasallam also said the key to paradise. Salah has been compulsory for Muslims. Wassalam. தொழுகை பற்றிய ஒரு ஆங்கில மொழி மூலமான உரை, அந்த உரையை வழங்கி சென்ற எம்.ஆர். ஜிக்ரா என்ற மாணவிக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்து இன்னும் ஒரு வினா, இறுதியான வினா வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வினா ஏற்கனவே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நற்குணம் என்ற தலைப்பிலான அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஒரு குர்ஆன் வசனம் கூறப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் ஒரு குர்ஆன் வசனம் கூறப்பட்டது. அந்த குர்ஆன் வசனம் அமைந்துள்ள சூராவின் பெயர் என்ன என்பதுதான் உங்களுக்கான வினா. அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்வு இன்னும் ஒரு இஸ்லாமிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை வழங்குவதற்காக வேண்டி, இஸ்லாமிய வரலாறை வழங்குவதற்காக வேண்டி நாம் அன்போடு அழைப்பது M.M. அம்னா ஹயாம் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருமுறை அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்துச் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புராக் எனும் வெள்ளை நிற வாகனம் என்று கொண்டு வரப்பட்டது. அது கழுதையை விட பெரியதாகவும் கோவேரி கழுதையை விட சிறியதாகவும் இருந்தது. அதன் கண்கள் எதை பார்க்கின்றதோ அதை மின்னல் வேகத்தில் கடந்துவிடும். அதனால் அது ஒரு மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு விலங்காகும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிக்கொண்டார்கள். ஓரிரவு மஸ்ஜிதுல் அக்ஸாவை வந்தடைந்தது. குர்ஆன் அத்தியாயம் 17:1 மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுது கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் வானத்திற்கு சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயில் காவலாளியிடம் வாயிலை திறக்குமாறு கூறினார். வாயில் காவலாளிகள் யார் என கேட்டனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் ஜிப்ரீல் என கூறினார். மேலும் ஒன்றுடன் யார் வருகை தந்திருக்கின்றது என்று கேட்டனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல் உயர்ந்தார்கள். முதல் 7 வானங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி, ஆதம் நபி போன்ற நபிகளை சந்தித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தொழுகையை பரிசாக வழங்கினார். அவர்கள் மிராஜ் பயணத்தில்
சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டார்கள். அதை பற்றி மக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். இது நாள் வரை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிஹ்ராஜ் பயணம் பற்றி பேசப்படுகிறது. அழகான முறையிலேயே இஸ்லாமிய சம்பவம், இஸ்லாமிய ஒரு வரலாற்று பகுதியை வழங்கி சென்ற MM அம்னா ஹயாம் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு நபிமொழி. இஸ்லாத்தின் திறவுகோல் என்ற தலைப்பிலான அந்த நபிமொழியை வழங்குவதற்காக வேண்டி நாம் அன்போடு மேடைக்கு அழைப்பது மரியம் அவர்களை நாம் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Importance of Islam. Qala Rasulullahi alayhi wasallam, Afdalul dhikri la ilaha illallah. The best dhikr is dhikrul சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த நபிமொழியை வழங்கி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது சந்தர்ப்ப துஆக்களில் சிலரை வழங்குவதற்காக வேண்டி மாணவன் SM ஷீத் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிட முன் ஓடும் துஆ. பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் சாப்பிடுகிறேன். சாப்பிட்ட முன் ஓடும் துஆ மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹ் அவ்வளவு ஆஹிரஹு, இதன் ஆரம்பத்திலும் இதன் கடைசியிலும் அல்லாஹ்வின் பெயர் கூறி சாப்பிடுகிறேன். சாப்பிட்ட பின் ஓடும் துஆ. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்தமனா வஸகானா வஜலனா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து நீர் அருள் செய்து எங்களை முஸ்லிமாக்கி அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அழகான முறையிலேயே அந்த சந்தர்ப்ப துஆக்களை வழங்கி சென்ற மாணவன் ஷீத் அவர்களுக்கு நன்றிகள். ஜஸாக்கல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு குரு கசீதா. அந்த குரு கசீதாவை வழங்குவதற்காக வேண்டி எமது மதரசா மாணவர்களான AM அம்மார், MAM அரஃப், MR கூத், MJM ஹாஷிம் அவர்களை நாம் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு ஏற்கனவே வழங்கியிருந்த வினா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நற்குணம் பற்றிய ஒரு குர்ஆன் வசனம் கூறப்பட்டது. அந்த உரையிலே அந்த குர்ஆன் வசனம் எந்த சூறாவில் அமைக்கப்பட்டது என்ற வினா கேட்டிருந்தோம். அந்த வினாவுக்குரிய விடை சாதாரணமாக அதிகமானவர்கள் வழங்கியிருந்தார்கள் என்றதால் அந்த வினாவை நாம் ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வினாவுக்குரிய பரிசில்கள் யாருக்கும் கிடைக்காது. அந்த வினாவை நாங்கள் ரத்து செய்கின்றோம். அடுத்த நிகழ்வுக்கு நாம் அந்த மாணவ குழுவை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்களின்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். பிதாக்க வாலிதைன் யா ரசூலல்லாஹ், பிதாக்க அஹ்லுனா யா ஹபீபல்லாஹ், பிதாக்க கல்புனா யா நபியல்லாஹ், பிதாக்க ரூஹுனா யா ஷஃபீ அல்லாஹ். நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்களின்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்களின்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். அணிதிராத உலக ஜோதியாய் தோன்றி, அணிதிராத உலக ஜோதியாய் தோன்றி, அகிலமெங்கும் ஒளி தெரித்த யா ரசூலல்லாஹ். நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்களின்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். பிதாக்க வாலிதைன் யா ரசூலல்லாஹ்,
فداك أهلنا يا حبيب الله فداك قلبنا يا نبي الله فداك روحنا يا شفيع الله மதினா நகர் ஒரு நாள் நான் வருவேன் மன்னவர் பூவடி கண்ணால் தொடுவேன் நபி எனும் மர்க்கடலில் நான் விழுவேன் நபியே கதி என்றங்கு நான் அழுவேன் எந்த மீது உங்கள் பார்வை பட்ட நேரமே எந்த மீது உங்கள் பார்வை பட்ட நேரமே பிந்திராமல் பிரிய வேண்டும் இந்த ரோகமே பிந்திடாமல் பிரிய வேண்டும் இந்த ரோகமே நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழலா நீங்கள் இன்று நாங்களே யார சூழலா அணிதிராத உலக ஜோதியாய் தோன்றி அகிலமெங்கும் ஒளி தெளித்த யார சூழலா நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழலா நீங்கள் இன்றி நாங்களே யார சூழலா காணும் வரில் கண்கள் தூங்காது காதலில் என்ன நிலம் வேங்காது வானில்லாமல் நிலைமை ஆளாது காதல் தொடர உள்ளம் தாங்காது ஒளியை தேடும் விட்டிலாக நானும் மாறுவேன் ஒளியை தேடும் விட்டிலாக நானும் மாறுவேன் உம்மதென்ற பெருமையோடு வந்து சேருவேன் உம்மதென்ற பெருமையோடு வந்து சேருவேன் நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழலா நீங்கள் இன்றி நாங்களே யார சூழலா فداك والدين يا رسول الله فداك أهلنا يا حبيب الله فداك قلبنا يا نبي الله فداك روحنا يا شفيع الله நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் நீங்கள் இன்றி நாங்களே யா ரசூலல்லாஹ் நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் நீங்கள் இன்றி நாங்களே யா ரசூலல்லாஹ் வஸலாம். ஆம், அழகான முறையிலேயே அந்த கசீதாவை வழங்கி சென்ற மாணவர் குழுவுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வு இறுதியான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வை அடுத்து சில பரிசளிப்பு விழாக்களும் நடைபெற இருக்கின்றன. இறுதியான நிகழ்வு ஒரு தஜ்வீதுடைய சட்டம் இங்கே நடைபெற இருக்கின்றது. அந்த தஜ்வீத் சட்டத்தை வழங்குவதற்காக வேண்டி எம்என் நுஹா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். قال النبي صلى الله عليه وسلم من لم يتأنى بالقرآن فليس منا. யார் அழகிய தொழில் தஜ்வீத் முறைப்படி அல் குர்ஆனை ஓதவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அபூ தாவூத். கூடுதலாக பயிற்சி எடுக்க வேண்டிய எழுத்துக்கள் சா, ஹா, ஸா, ஸாது, லாது, ஒயின், ஒயின், தா, லா, காஃப், ஹா. அவ்வெழுத்துக்கள் அந்த நாட்டு மொழியுள்ள எழுத்துக்களின் உச்சரிப்புக்கு மாற்றமானதாகும். இந்த 29 அரபு எழுத்துக்களுக்கும் ஹுரூஃபுல் ஹிஜாயியா எனப்படும். அலிஃபிற்கும் ஹம்சாவிற்கும் உள்ள வித்தியாசம். ஹரக்கத் பெற்று வரும் எழுத்து ஹம்சாவாகும். அலிஃப் ஹரக்கத் இல்லாததாகும். ஆம், அழகான முறையிலேயே தஜ்வீதுடைய சட்டத்தின் விளக்கத்தை வழங்கி சென்ற எமது மதரசா மாணவி எம்என் நுஹா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைர் என நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம், அடுத்து பரிசளிப்பு விழா ஒன்று இருக்கின்றது. அந்த பரிசளிப்பு விழாவில் இன்றைய தினம் இந்த நிகழ்வில், இந்த மீலாத் தின நிகழ்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரிய சரியான பதிலை வழங்கிய அந்த 2 மாணவிகளுக்குரிய பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த பரிசுகளை வழங்குவதற்காக வேண்டி மதரசா முஅல்லிமாவாக கடமையாக கண்டிக் கொண்டிருக்கக்கூடிய முஅல்லிமா அவர்களை நாம் இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். அந்த பரிசுகளை வழங்குவதற்காக வேண்டி பரிசினை பெற்று செல்வதற்காக வேண்டி
முதலாவது கேட்கப்பட்ட அந்த கேள்விக்குரிய சரியான பதிலை கூறிய அந்த மாணவன் M.R. உமர் அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய பண பரிசில்கள் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த மாணவருக்குரிய பண பரிசு. அதே போன்று அடுத்த பரிசில்களை பெற்று செல்லக்கூடிய மாணவி, அந்த மாணவி M.N. ஹன்ஃபா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். சரியான பதிலை கூறி அவருக்குரிய பரிசில்களை தட்டிச் செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். ஆம், அடுத்து ஒரு முக்கியமான பரிசில்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அதாவது வளமையிலே பள்ளிவாசலுக்கு தொடர்ச்சியாக வந்து தொழக்கூடிய மாணவர்களில் 25 ஏகளை எடுத்த மாணவர்களுக்கு நாம் பரிசில்கள் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையிலே சென்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் அதாவது மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு இகாமத் செல்வதற்கு முன்னால் மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து 26 ஒரே ஒரு ஏ அதிகமாக எடுத்து 25 ஏ தான் எங்களுடைய எல்லை. 26 ஏகளை எடுத்து மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்த மாணவன் ஒரே ஒரு மாணவர் இருக்கின்றார். M.S. அஃப்லல் அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசில்களை எடுத்து செல்வதற்காக வேண்டி 25 ஏகள் எடுக்க வேண்டும் என்ற இடத்தில் ஒரு நாள் அதிகமாக வந்து 26 ஏகளை எடுத்த மாணவன். அல்லாஹு அக்பர். ஆம், பரிசுகளை வழங்கி கௌரவித்த மாலிமா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் எங்களுக்கு இந்த நிகழ்வை நல்ல முறையிலே செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கி அமைதியாக இருந்த எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் என்று எங்கட எல்லா மாணவ செல்வங்களுக்கும் கூறிக்கொண்டு எதிர்வரக்கூடிய விழாக்களிலும் நல்ல முறையிலே எல்லாரும் நல்ல முறையில நிகழ்ச்சி செய்யணும், நல்ல டெஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அதே போல நிகழ்ச்சிகளை அவதானிச்சு அந்த நிகழ்ச்சிகளை கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை கூற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் ஸலவாத்தோடு முடிக்கக்கூடிய கட்டத்துக்கு நாங்கள் இருக்கின்றோம். எனவே அனைத்து மாணவர்களும் அமைதியாக இருந்து ஸலவாத்தை ஓதிவிட்டு துஆவை ஓதிவிட்டு வீடுகளுக்கு அவசரமாக சென்று பெற்றோர்கள் வந்திருந்தால் அவர்களோடு அவசரமாக வீடு திரும்புமாறு அனைத்து மாணவர்களையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.